நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். என் பேர் ஜேசுதாஸு. நீங்கள் கோவை மரமட்ட முதன்மை குரு வந்து உடம்பு சரியில்லாமல் ரொம்ப மாதம் கணக்கு ஒரு 5-6 மாதம் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். நான் இங்கே வேண்டிகிட்டே இருந்தேன், பூசையை கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ அவரை பார்க்கவும் முடியல. அவர்கிட்ட போய் வந்து தீர்த்தமும் எண்ணெயும் கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தா முதன்மை குருவை பார்க்க முடியல. அப்புறம் ப்ரொரேட்டு ஃபாட்டை கொடுத்து போட்டு தான் வந்தேன். அப்புறம் பிஷப்புடைய செக்ரட்டரி ஃபாதர் சொன்னார், விஜி ஃபாதருக்கு சந்தியாப்புடைய தீர்த்தமும் என்னமோ கொடுத்தாச்சு, அவர் யூஸ் பண்ணிட்டுருக்கிறாரு அப்படின்னு பிஷப்புடைய செக்ரட்டரி சொன்னார். போன வாரம் திடீர்னு எங்கள் பிஷப்பும் விஜி ஃபாதரும் எங்கள் கோயில் கட்டியிருக்கனால அதை ஆய்வு பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிச்சுட்டு பங்கு பெற மீட்டிங் போட்டிருந்தாங்க. பேசிகிட்டு இருந்தோம். பேசி எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் விஜி ஃபாதரை பார்த்து, ஃபாதர் ரொம்ப சந்தோஷம் ஃபாதர், உங்களை பார்த்ததுக்காக சந்தோஷம், உடம்பு எப்படி பரவாயில்லன்னா அவர் பேசும்போது நல்லா தெளிவாக பேசினார். இன்னும் ஒரு கொஞ்சம் சரியாகிடும் அப்படின்னாரு. ஃபாதர், உங்களை கேட்காமையே நான் சந்தியாப்பட்டேன், நான் வாக்கு கொடுத்துட்டேன். எங்கள் முதன்மை குருவும் நல்லா ஆகிட்டாருன்னா இந்த ஆலயத்துக்கு வந்து நான் நன்றி திருப்பி வைக்கிறேன், அவர் வைக்க சொல்கிறேன் அப்படின்ட்டு வாக்கு கொடுத்துட்டேன். ஃபாதர், ஒரு நாளைக்கு போகலாமா ஃபாதர்னு நான் பயந்துகிட்டே கேட்டேன். ஏன்னா அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கலை, இங்கே வாக்கு கொடுத்தாச்சு. அப்போ ஃபாதர் என்ன சொன்னார்னா, முதன்மை குரு, இல்லை ஜேசு போயிடலாம், ஒரு 1 மாதம் போருங்க, கண்டிப்பாக போகலாம், அங்கே போய் பூசை வச்சிடலாம் அப்படின்னாரு. அதனால் முதன்மை குருவுக்கு இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா குணமாயிருச்சு. இருந்தாலும் பரிபூர்ணமாக குணமாகி அவர் இங்கே நன்றி திருப்பி வைக்கிறதுக்கு வாரம் சொன்னதுக்காக சந்தியாப்பர் ஆண்டவர்கிட்ட பறந்து பேசிக்காங்க, மாதாட்ட பறந்து பேசிக்காங்க, தூயாட்ட பறந்து பேசிக்காங்க. சந்தியாப்பருக்கு கோடான கோடி நன்றி. இன்னொரு வந்து நான் ஒரு 4 மாதமாக வந்து என் தொழில் ரீதியாக புது கஸ்டமர், புது இன்ஜினியர், அவர்கிட்ட வந்து எஸ்டிமேட் கொடுத்துருந்தேன். நிறைய காம்படிஷனில் நானும் ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுத்துருந்தேன். அந்த ஆர்டரை பிடிச்சோம்னா அவர் மூலிமா நிறைய ஆர்டர் எடுத்துக்கலாம்னு ஐடியா பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நான் பள்ளியில் எங்கள் ஆளுங்கள்லாம் ஷட்டர் மாட்டி போட்டு நான் நேற்று ஃபோன் பண்ணார் அந்த இன்ஜினியர். சார், நீங்கள் நாளைக்கு வந்து இன்றைக்கி அட்வான்ஸ் வாங்கிங்க சார் அப்படின்னாரு. எனக்கு ஒரு ஆச்சரியம். அப்போ வீட்டில் இருந்தேன். உடனே போய் மெழுதிரி பற்ற வச்சு சந்தியாபுரேன், நன்றி சந்தியாபுரேன்ட்டு இன்றைக்கி அங்கே பள்ளி வேலையை முடிச்சுட்டு நாங்கள் அங்கே போயிருந்தோம். 4 மணிக்கெல்லாம் போயாச்சு. அவர் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறோம். மணி 6-6:30 ஆச்சு. நான் பூசைக்கு வரணுமே, முழு பூசையை பார்க்கணும், எனக்கு அது ஒரு குறை. முழு பூசையை பார்க்கணும், எனக்கு மன கஷ்டமாக இருக்கும். என்னடா மட்டும் மணி 6:40 ஆச்சு. எல்லாம் முடிஞ்சு அப்புறம் அட்வான்ஸ் அமௌண்ட்டை கொடுத்து சரி வேலையை ஆரம்பிச்சிருக்கு சார்னு சொன்னார். உடனே ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி, ஃபாதர் நன்றி பூசை வச்சுருங்க, நான் பூசைக்கெல்லாம் வந்துடுறேன் ஃபாதர் அப்படின்னு. அதனால் அந்த எதிர்பார்க்காத ஆர்டர் கிடச்சதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த சந்தியாப்பருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி, மாதாவுக்கு நன்றி, தூயாவிற்கு கோடான கோடி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நான் கொசவெட்டியிலேருந்து வரேன். நான் 4 மாதமாக விடாமல் தொடர்ந்து வரேன். திடீர்னு எனக்கு போன வாரம் முடியலை, ரொம்ப முடியாமல் திண்டு பக்கத்துலேயே குளுக்கோஸ் ஏற்றி ஊசி போட்டுக்கிருந்தோம் 2 நாளாக. திருப்பி ரொம்ப முடியாமல் இருக்கோம், காட்டாஸ்பத்திரிக்கு போனோம். புதன்கிழமை நைட்டு அங்கே சாமியை கும்பிட்டு சந்தியாபுரே நான் விடிஞ்சா கோயிலுக்கு வருவேன், இப்போ வந்து என்னை ஆஸ்பத்திரியில் இப்படி முடியாமல் படுக்க வச்சுட்டேன்னு சாமியை கும்பிட்டு நான் படுத்திருந்தேன். கரெக்டாக 1:30க்கு என் தலைமையில் வந்து சலக்குன்னு சத்தம் கடிச்சு, நல்லா சலங்க சத்தம். அப்போ முழிச்சு பார்த்தேன், எல்லா பேருமே தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் தூங்குறாங்களே, இப்படி சலங்க சத்தம் மட்டும் கேட்குதே அப்படின்ட்டு அப்போ நம்ம சந்தியாபுரம் கும்பிட்டோம், அவர் தான் சலங்க கேட்குதுன்ட்டு நான் முழிச்சு பார்த்தப்ப இல்லை. அப்புறம் திருப்பி என்னை சுற்றி அப்படி போனார், நல்லா சலங்க சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அந்த விடியாலேயே என் ரிப்போர்ட்டெல்லாம் நல்லா வந்துருச்சு, எனக்கு நல்லா இருந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு வியாழக்கிழமையே. நன்றி சந்தியாபுரத்துக்கு நன்றி. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் வியாழக்கிழமை இங்கே வந்து நான் சாட்சி சொல்லியிருந்தேன், நறுமண வாசனை அடிக்குதுன்னு. அது சொல்லி சாட்சி சொல்கிறதுக்கு முன்னாடி கூட 4 வாட்டி தான் அடித்தது. சாட்சி சொன்னதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அடிச்சுக்கிட்டே இருந்தது. சரி, நானும் ஃபாதர்கிட்ட வந்து பயந்துட்டு கேட்டேன், அது ஒன்றும் இல்லைப்பா சரியாயிடும் அப்படின்னாங்க. அது தூங்குறப்ப அந்த வாசனை வந்து என்னை அடித்து எழுப்பி விட்டுருது. சரி, இந்த ஊர் வாசனையாக இருக்குன்னு நினச்சிட்டு நான் பஸ்ஸில் கிளம்பி போயிட்டேன். பஸ்ஸில் போகிறப்பையும் 4 வாட்டை அந்த வாசனை வந்து நான் உணர்ந்தேன். வீடு வரைக்கும் அந்த வாசனை எனக்கு வந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் எனக்கு 3 வாட்டி அந்த நறுமண வாசனை வந்துச்சு. இந்த நறுமண வாசனை ஏற்படுத்தி கொடுத்த சந்தியாவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.
ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. என் மகன் இங்கே வரும்பொழுது அவன் சந்தியாயா போரோட வேண்டிட்டு வாங்கம்மா, எனக்கும் நறுமணம் வாசனம் கேட்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரியே இங்கே இந்த கோயிலை 3 சுற்றி வந்தேன். எனக்கு அந்த வாடை எனக்கு தெரிந்தது. அதனால் ஆண்டவருக்கும் தூய ஆவியானருக்கும் சந்தியா யாக பொருளுக்கும் புனிதருக்கும் கோடான கோடி நன்றி. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மறையே வாழ்க, சந்தியாபரையே வாழ்க. நான் இந்த ஊர் தான். நான் விழுந்துட்டேன், வலிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு பேசாமல் விட்டுட்டேன். ரொம்ப வழி எடுக்கவும் போய் பார்க்கும்போது மாத்திரை 1100 ரூபாய்க்கு எழுதி கொடுத்தாரு. சாப்பிட்டேன், ஒன்றும் கேட்கல. திருப்பி போய் சொன்னேன். அன்றைக்கி போனக்கு டாக்டர் இல்லை. பழையபடிக்கு போனப்போ இருந்தார். இது எச்சர் எடுத்துகிட்டு வாமான்னு சொன்னார். எடுத்து பார்த்தேன். கரண்டு வைமா, திருப்பி 1100 ரூபாய்க்கு மாத்திரை எழுதி கொடுத்தாரு. நான் அதை வாங்கிட்டு சாப்பிட்டேன். என்னால் ரவையில் ஒன்றும் முடியல. அப்புறம் எழுந்திரிச்சு இங்கே சாமியை கும்பிட்டுக்கிட்டு மக்காநாள் கேன்னு அழுதுகிட்டு, ஐயா 1 வருஷத்துக்கு என்னை மாத்திரை சாப்பிட சொல்லியிருக்காங்க, சமூக வலி இருக்குதுன்னு. நான் 1 வருஷத்துக்கு எப்படியா மாத்திரை சாப்பிட்றது? என்னால் ஒன்றும் முடியல. நீதான் எனக்கு சுகத்தை கொடுக்கணும். ஏசையா, சந்தியாபரையா, ஆர்க்க மாதாவே, நீங்கள் தான் எனக்கு இந்த சுகத்தை பெற்றுத்தரணும்னு சொல்லி நான் எண்ணெயை வாங்கிக்கொண்டே சந்தியாபரையில் வச்சு தடவிக்கிட்டு இந்த தீர்த்தத்தை பிடிச்சிக்கிட்டு தடவிக்கிட்டு இருக்கேன். எது வேலையும் செய்யவே கூடாதுன்னு தான் டாக்டர். நான் எல்லா வேலையும் செய்கிறேன். இந்த சுகத்தை பெற்று கொடுத்ததுக்கு ஏசப்பாவுக்கு நன்றி, சந்தியாபருக்கு கோடான ஓடி நன்றி. என் மகள் செங்கல்பட்டு கோயிலுக்கு போயிருந்தான். அங்கே போய் என் பேரப்பிள்ளைய என்ன செஞ்சு ஓடி விளையாடும் போது முள் காலில் குத்திக்கிட்டு கால் வீங்கி போய் ட்ரெயினில் வரையில பயங்கரமாக கால் வீங்கி இருந்துச்சு. கால் வீங்கியிருக்குன்னு சொல்லிட்டு குளத்தூரில் போய் முள் எடுத்துகிட்டு வந்தாங்க. முள் எடுத்துகிட்டு பயங்கரமாக கால் வீங்கி இருக்குது. நான் இருக்கிறது வக்கம்பட்டி, என் மகன் இருக்குது மைக்கேல் பாளையம். என் மகனுக்கு கால் பயங்கரமாக வீங்கி இருக்குது. அதனால் நீ கண்டிப்பாக நீ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு 3 சேலை 3 பாவாடை 3 சட்டை எடுத்துகிட்டு வா. அங்கே 15 நாளைக்கு அங்கே இருக்க சொல்கிறாங்கன்னு சொல்லவுமே நான் சந்தியாபுரவுடைய எண்ணெயை எடுத்துக்கிட்டு என் 3 சேலை 3 பாவாடை சட்டையை எடுத்துக்கிட்டு நான் அங்கே போனோன்னே அவனால் ஏந்திரிக்கவே முடியவில்லை. கால் தூக்கி நடக்கவும் முடியல. என் மருமகனும் மகளும் என்ன செஞ்சாங்க, நான் வீட்டில் போய் நைட்டு சாப்பாடு நான் கொண்டுட்டு வர்றேன், நீ என் மகனை பார்த்துக்கம்மான்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் போகவே சந்தியாபுரவுடைய புனித எண்ணெயை தடவி உச்சி தலையிலேயே ஆண்டவருடைய திருப்பாடுவடை சிலுவையை 3 தடவை வரைஞ்சேன். நெத்திலேயும் 3 தடவை வரைஞ்சேன் ஆண்டவருடைய திருப்பாடுவடை நினைத்து. அதே சமயத்தில் அந்த காலில் முள்ளு குத்தின இடத்துலையே புனித சந்தியாபுரவுடைய எண்ணெயை 3 தடவை தடவின உடனே அதில் தண்ணி ரத்தமாக வந்துச்சு. வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் உங்களாட்டி என் பேரப்பிள்ளை ஏந்திரிச்சு நடந்து அவங்க அம்மாட்ட, அம்மா நான் நடந்து விட்டேன், அம்மாச்சி எண்ணெயை தடவணுமே நான் நடந்து விட்டேன், நல்லா இருக்குதுமானே. ஆனால் 15 நாள் இருக்க சொன்ன இடத்துல 5 நாளையில் அந்த புனித சந்தியாபுர எண்ணெயை தடவுனதுனால அவன் குணமடைந்து இன்றைக்கி வீட்டுக்கு 6ஆவது நாள் வீட்டுக்கே வந்தேன். புனித சந்தியாபுருக்கு கோடான கோடி நன்றி. மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ். சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.